அண்ணி இருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணின்னு ரொம்ப ஓவரா பாசத்தை பொழிலா இவ. இந்த வீட்டுல இருக்கவங்க நம்ம கிட்ட நடிகை கூட செய்வாங்க. நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். அண்ணி, நீங்க கோலம்லாம் போடுவீங்களா? இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. இந்த வீட்டுல எல்லார் மேலயும் கோபமா இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டு கோலம் அழிஞ்சா கூட அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க குளிக்க போறீங்களா? தண்ணி வரல, அதனால மோட்டர் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணு ஏன் எப்பயுமே சோகமாவே இருக்கிறா? இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு ஊர் தலைவர்கள்லாம் வராங்க. அதனால சாப்பாடு ரெடி பண்ணுங்க. நம்ம அழகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அந்த விஷயத்த கேள்விப்பட்டு பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக வராங்க. உள்ள போடி, உன் அக்கா வீடு தானே இது? உன் அக்கா வாக்கப்பட்ட வீடு தானே? உள்ளவாமா. எதுக்கு தயங்கி வெளியே நிக்கிற? நாங்கெல்லாம் பூங்குடி கூட படிக்கிறவங்க. நாங்க எப்பயுமே எல்லாரும் ஒன்னாதான் இன்ஸ்டியூட் போவோம். அதான் பூங்குடியை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். நான் இவங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு கிளம்புறேன். நீலாம் எங்கேயும் போக வேண்டாம், முதல்ல உள்ள போ. ஏன் போக வேண்டாம்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ லீவ் போடுமா. ஊர் பெரியவங்களா நம்ம வீட்டுக்கு வராங்க. அததான் உன் அத்தை சொல்ல முயற்சி பண்றா. இல்ல, என்னால இன்னைக்கெல்லாம் லீவ் போட முடியாது. இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் ஒண்ணு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு படிக்கலாம் அனுப்பிக்கிட்டு வீட்டுல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ண சொல்லுங்க. நம்ம அழகர் தம்பியும் பெருசா படிக்கல, அப்புறம் இவன் மட்டும் படிச்சு என்ன பண்ண போறா? அதுக்கப்புறம் ஊர்ல எல்லாரும் நம்ம தம்பியை விட இவன் நிறைய படிச்சிருக்கான்னு மட்டம் தட்டி பேசுவாங்க. என்னால படிக்காமல இருக்க முடியாது. நான் படிச்சு ஒரு டீச்சர் ஆக போறேன். அதுதான் என்னோட லட்சியம். யாருக்காகவும் என்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியாது.